இன்னைக்கு சனிக்கிழமைங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க இது பீன்ஸு. மாடி தோட்டத்தில தானே வளர்ந்த பீன்ஸுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் நான் போட்டேன் பார்த்தீங்களா செடிங்களுக்கு, அதிலேருந்து இந்த ரோஸுங்க மூட்டுலேருந்து தானே மொளச்சிருக்கு. எனக்கும் தெரியல இது பீன்ஸுன்னு. அது பூ பூத்து காய் வச்சதுக்கு அப்புறம் தான் இது பீன்ஸுன்னு தெரிஞ்சுச்சு. சரி அப்படியே விட்டுட்டேன். புடுங்கியும் போடல. அது இன்னும் எவ்வளோ காய் குடுக்குதோ அதுக்கு 1, 2 குடுத்தா கூட சந்தோஷம் தான். குடுத்துட்டு போட்டோன்னு. இப்ப எல்லாம் இந்த இந்த சீசன்லலாம் இந்த பீன்ஸ் இப்ப 160 ரேட் வர போச்சுங்க. ரூ. 160 கிலோ போயிருந்துச்சு. உங்க ஊர்ல என்ன ரேட்டு போச்சுன்னு சொல்லுங்க. இப்ப இந்த ஒரு செடி பார்த்தீங்களா, இந்த ரோஸ் பாட்டுக்கு உள்ள தான் தானே முளைச்சது. எனக்கு எனக்கு தேவைக்கு இன்னைக்கு எனக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவையா இருந்துச்சு. அதனால ஓடி வந்து பறிச்சேன். என்னத்துக்குன்னா பிசிபெலை பாத் பண்றதுக்கு வேண்டி தான் ஓடி வந்து எடுத்துக்கிட்டேன். போதும் இவ்வளோ கேரட்டு, பீன்ஸு அப்புறமா தக்காளி எல்லாம் காய்கறிலாம் போட்டு கொஞ்சம் பண்ணுறதுக்கு தேவையாக இருந்துச்சு எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் மாடி தோட்டத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், எதிர்பார்ப்பு, எதிர்பாராமல் கிடைக்கிற சந்தோஷம். அதே மாதிரி வெத்தலை என்கிட்ட 2 வெத்தலை இருக்குது. கருப்பு வெத்தலை இருக்குது, வெள்ளை வெத்தலை இருக்குது. இது வெள்ளை வெத்தலைங்க பார்க்குறது. ஆனால் கருப்பு வெத்தலையை விட வெள்ளை வெத்தலை அழகா வளர்ந்து நல்லா கொடி பிடிச்சு அழகா போகுதுங்க. ஒரு புழு புழு தொல்லை எதுவும் இல்லை. இலைங்கெல்லாம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது. இந்த செடியை பார்த்தோன்னே எனக்கு அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. அது மாதிரி டாலியா எல்லாம் சின்ன சின்ன கட்டிங் எடுத்து நட்டு வச்சுருக்கோம். இது கடையில் வெண்டைக்காய் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டைமு எனக்கு கண்ணில் பட்டது தாங்க. திடீர்னு பார்க்கக்கூடிய டைம் 2 வெண்டைக்காய் சேர்ந்து இருக்குது. எனக்கெல்லாம் இது பார்க்கக்கூடிய டைம் ஒரு அதிசயம் மாதிரி இருக்கும். பார்க்காம இருந்து பார்க்குறதுனால இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.